ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் மீனூஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பீர்க்கங்காய் கூட்டு என்னோடய ஸ்டைலில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீர்க்கங்காயை தோலை நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கணும் இது மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி. சில பீர்க்கங்காயில் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே நல்ல விதைகள்லாம் இருக்கும். அது மாதிரி நிறைய முத்துனதாக இருந்துச்சுன்னா அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காயோட தோல் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது எதுக்குன்னா நம்ம அடுத்த வீடியோவில் இதில் எப்படி துவையல் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது அடுப்பு ஆன் பண்ணி கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து வெங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பும் கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயை இதில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து நல்லா வதக்கிடலாம். இந்த பீர்க்கங்காயில் நம்ம தேவைப்பட்டால் பருப்பு வேக வச்ச பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். தேவையில்லைன்னா வேண்டாம். இதிலே இருந்து தண்ணி வரும் நம்மளுக்கு விட்டு. அதனால் தண்ணி நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து நல்லா மூடி போட்டுறேன். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு திறந்து பார்க்குறேன். பாருங்கள், தண்ணி வந்திருக்கு அதிலே இருந்து. இப்போது ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இதை ஓப்பன் பண்ணியே வச்சு நம்ம இனிமேல் இதை வேக விட்டுடலாம். அந்த தண்ணி நல்லா வற்றி வரணும். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இதோட பச்சை ஸ்மெல் போகணும், அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அந்த தண்ணியும் கொஞ்சம் இழுத்துக்கணும், அது ட்ரை ஆகி கிடைக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக ட்ரை ஆகி கிடச்சிச்சு. நம்மளோட டேஸ்டியான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.